மல்லி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சம்பவத்த செஞ்சு, கடைசியில வந்து மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உண்மையிலேயே வெண்பாவ காப்பாத்துறது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வெண்பா வந்து இப்படி மாட்டிக்கிட்டு வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம மொத்த பேரு அதாவது இந்த நெட்வொர்க் வந்து மிக பெருசா இருந்துச்சு. டாக்டர்ல இருந்து, நர்ஸ்ல இருந்து இன்னும் எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ பெரிய தப்பு எல்லாமே வந்து பண்ணி, நெறைய குழந்தைங்கள கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நெறைய விஷயங்கள் வந்து இங்க இவங்களுக்கு நல்லாவே தெளிவா புரிய வந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி அதாவது வெண்பாவை இவங்க கடத்துனது அவங்களுக்கு வேற காரணமா இருந்தாலுமே சரி, இங்க நம்ம வெண்பாவ கடத்துனதுனால இவ்ளோ பெரிய நல்லது நடந்ததா? அப்படின்ற அளவுக்கு வந்து மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்போ மல்லி இருந்துட்டு வெண்பாவ மட்டும் காப்பாத்த போறது கிடையாது. வெண்பா மாதிரியே இன்னும் எத்தன குழந்தைங்க இந்த ரவுடிங்க கிட்ட அதாவது இந்த மாரி வந்து குழந்தைங்க எல்லாரையுமே வந்து கடத்தி விக்கக்கூடிய ஒரு இதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே புடிச்சு போலீஸ் கிட்டயும் ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கஸ்டடியில இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையுமே இப்போ மீட்க போறாங்க. இது ஒரு சிறப்பான சம்பவமா மாறப்போகுது. அதே மாதிரி மல்லி எல்லாம் வந்து இப்போ நியூஸ்ல எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்ததான் நம்ம மல்லி செய்ய போற சம்பவத்துல இப்போ மொத்த நியூஸ் சேனலும் மல்லியையே கவர் பண்ண போகுது. கண்டிப்பா இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. சரி இப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த டாக்டர் வேடத்துல வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரி குடுத்துறாங்க. வெண்பாவையும் பாத்துறாங்க. வெண்பாவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே மல்லிக்கு உயிரே வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மல்லி வந்து வெண்பாவ தன்னோட பொண்ணா தான் பாக்குறாங்க. என்னதான் வந்து வெண்பா வேற ஒருத்தியோட வயித்துல பொறந்தாலுமே கூட, அந்த இடத்துல உண்மையிலேயே நம்ம மல்லி அந்த மாரி நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ என் பொண்ணு வெண்பா தான். அதாவது உன் அம்மா வந்து இறந்து போயிருக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு வயித்துல வந்து ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. உனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது வேற யாராச்சும் இருந்திருந்தா வேற யாராச்சும் என்ன அதாவது வெண்பாவோட உண்மையான அம்மா ரேணுகாவோட தங்கச்சி நிஷாவா இருந்தா கூட வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தேடி இருப்பாங்களா என் அக்கா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தேடி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே ரஞ்சிதான்னு ஒருத்தி சுத்திட்டு இருந்தா இல்லையா இந்த மாதிரி நான் வெண்பாவை பாத்துக்கிறேன் நான் உங்களை பாத்துக்கிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவளா இருந்தாலும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து உயிரை கொடுத்து நம்ம வெண்பாவை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து செய்யவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு இவ்வளவு வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே விஜய் வந்து மல்லிக்கு கோயில் கட்டி கொண்டாடணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து வெண்பாவுக்கு எதனா ஒரு பிரச்சனை வெண்பாவுக்கு எதனா ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த இடத்துல மல்லி தான் வந்து வெண்பாவை காப்பாத்துறாங்க. வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமையே பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க அடுத்தடுத்து எல்லாமே இப்படிப்பட்ட சம்பவங்களா நடந்து ரொம்பவும் வந்து மல்லியை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்துச்சு. ஆனா மல்லி இதை விடல. என்ன நடந்தாலும் சரி யாரு என்ன சொன்னாலும் சரி ஏன்னா விஜய் கூட வந்து இப்போ இந்த மாதிரி எங்கிட்ட எதையுமே சொல்லிட்டு போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கோவமா இருக்காங்க இல்லையா. ஆனா சொல்லிட்டு போனாலுமே கூட அங்க என்ன நடக்குது இல்ல போகாத நீ போறது தப்பு. அங்கதான் தீபிகா மேடம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்களே எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது மல்லி இங்க நம்ம வெண்பாவை பார்த்து கடைசியில் அந்த ரவுடிங்களை அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி வெண்பாவை காப்பாத்துறாங்க. இங்க வெண்பாவை மட்டும் காப்பாற்ற வேண்டியது ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு இங்க நம்ம மல்லிய க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு போலீஸ்லாம் போட்டு வச்சுட்டு தான் போனாங்க. ஆனா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த மாரி இங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அ அவங்களோட ஆட்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு இவங்களெல்லாம் நம்புனா வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி மல்லி வந்து வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வெண்பாவ காப்பாத்தாம வரமாட்டோம். அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வெண்பாவ வச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில தான் வந்து வெண்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நாங்க இன்னைக்கு நைட்டே வெண்பாவை காப்பாத்த போறோம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா தீபிகா மேடம் வந்துட்டு ஒரு 400 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க கிளம்பி நேரா இங்க வந்துட்டு இருக்காங்க. மல்லிய காப்பாத்தி ஆகணும். ஏன்னா மல்லி எடுக்க போற ரிஸ்க் மிக பெருசு. இது யாருக்குமே தெரியாது. வெண்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது மல்லி வந்து தன்னோட உயிரிய பணைய வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதே மாதிரி இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே
திருன்னு வந்து முழிச்சுட்டு இப்ப வேக வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்தா மல்லிக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த ரவுடிங்க வந்து பார்த்துட்டு மல்லிய சுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி அங்கிருந்து அடிச்சு போட்டு வெண்பாவ கூட்டிட்டு போறாங்க. ஆனா மொத்த ரவுடிங்களும் வந்து நம்ம மல்லிய வந்து சூழ்ந்துடுறாங்க. ஆனாலுமே நம்ம மல்லி தன்னோட தைரியத்தை கைவிடுறது இல்ல. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து நான் செய்வேன். அதாவது என்ன நடந்தாலும் சரி வெண்பாவ காப்பாத்துவேன். என் உயிரே போனாலும் வெண்பாவ விஜய் கிட்ட ஒப்படைச்சுட்டு தான் என்னோட உயிர் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெறியோட இருந்துட்டு இருக்காங்க. கலாவதியோட என்ட்ரியும் அங்க வருது. கலாவதி வந்து எவ்வளவு தைரியம் தான், நீ இவ்வளவு தூரம் வந்திருப்ப, எங்க நெட்வொர்க்கை மொத்தமா நீ கண்டுபிடிச்சிட முடியுமா, உன்னால காப்பாத்த முடியுமா, உன் பொண்ணு வெண்பாவை காப்பாத்த வந்து நீ வந்து இப்படி மாட்டிக்குவ அப்படின்னு எதிர்பார்க்கல, உன்னால எல்லாம் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனாலுமே நம்ம மல்லி இருந்துட்டு இப்ப என்ன பண்றது, எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்பாவையும் வந்து இவங்க புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது மல்லி கிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி இப்போ பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல வந்து தீபிகா மேடம் அங்க மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. தீபிகா மேடத்த பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமா இருந்துச்சு. துப்பாக்கியோட வந்து நிக்கிறாங்க. யாராச்சும் அசைஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க எல்லாருமே அப்படியே வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து அ நீங்க எல்லாருமே உண்மையா சொல்லிதான் ஆகணும். ஒரு பக்கம் வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு, ஆன்டி இந்த மாரி இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இன்னும் நெறைய குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்காங்க. 1 குழந்தை, 2 குழந்தை இல்ல, பல குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுவும் இல்லாம தீபிகா மேடம் இருந்துட்டு வெண்பாவ காப்பாத்துறதே ஒரு மிகப்பெரிய இதா இருந்துச்சு. ஏன்னா மல்லி தான் வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்காங்க இல்லையா? அதனால அடுத்ததா இந்த நியூஸ் சேனல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்ப மல்லிய வந்து ரிப்போர்ட் எடுக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.